பேர் பத்மினி. நான் ஒரு திருநங்கை. மேடம் மேடம் அந்த முக்கில் இறக்கி விட்றீங்களா? ஆமாம், அந்த முக்கில் தான் மேடம். அந்த முனையிலையா? சரி சரி. என் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயத்தில் ஒரு பகுதியை ஒரு படமாக பார்ப்போம். இதில் சர்ப்ரைசிங் என்னென்னா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அதாவது இந்த மாதிரி பிடிச்சவங்களோட உட்காந்தா எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துருக்கலாம் போல். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்போம் பத்து. உன்னை என்ன எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் லவ் பண்ண உன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஆமாம், ஒத்துக்க மாட்டாங்க தான். ஆனால் உனக்கு எனக்கு தான் பத்து கல்யாணம். மேடம் குட் மார்னிங் மேடம். மார்னிங்ண்ணா. சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேண்ணா. வரேண்ணா. சரி ஓகே பாய்மா. நிறைய வேலை இருக்குடி. ஆமாண்டி, இந்த ஃபைல் வேறு சைன் வாங்கணும்டி. யார்கிட்ட சைன் வாங்கணும்னு தெரியுமா? இவளெல்லாம் யாரடி வேலைக்கு சேர்த்தது? இவெல்லாம் வேலைக்கு செய்யலன்னு யாரடி அழுதா? சைன் வாங்கிட்டு வரேன் இருடி. ஏய் இந்த குடு ஏய், என்னது இது? இது ஒரு பிடிக்காதவங்க கிட்ட சைன் வாங்கணும்டா. பிடிக்காதவங்களா? சரி போ போ. கொடு. என்னத்த பிடிக்காதவங்களோ. ஏய், சைன் போடு. என்னம்மா எப்படிம்மா இருக்க? ஏய் நில்லு, அவங்க தான் எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறாங்கல்ல. மேடம் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சீ குட்ரா. சீப்பாவா? ராஜேந்தர் ஐயா சொல்லுங்கய்யா. போய் பத்மினியை கூட்டு வா போ. சரிங்கய்யா. பாஸ் கூப்பிட்றாரு வா. பாஸா? பாஸ் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? வாமா பத்மினி, ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லை. நான் பேசினேன் ராஜேந்தர், இதெல்லாம் வேலைக்கு எடுக்க வேணான்னு. ஏதாவது கோட்டா கிட்டேன்னு உள்ளே வந்துருந்துங்க. ஐயா டீ சாப்பிட்றீங்களா ஐயா? ஒரு டீ எடுத்துருவா போ. சரிங்கய்யா. ராஜேந்தர் ஒரு டீ சூடா. ப்ராஜெக்ட் கொடுத்து எத்தனை நாள் அது? இன்னும் ஏன் முடிக்கல? சார் ப்ராஜெக்ட் கொடுத்தே 2 நாள் தான் சார் ஆகுது. போய் சொன்னதை மட்டும் செய் போ. ஹலோ, ரேப்பிடோ வேணா? எங்கண்ணா இருக்கீங்க? சரி ஓகேண்ணா. என் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என் சந்தோஷம் என்கிட்ட இல்லை. என்னென்னு பார்க்குறீங்களா? எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அவங்க வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சொத்து தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் போயிட்டான் அமெரிக்காக்கே. அண்ணா நில்லுங்கண்ணா. ஓடிபி சொல்லுங்க மேடம். நில்லு, உன்னெல்லாம் ஏற்ற முடியாது. கிளம்பு. அண்ணா நைட் ஆயிடுச்சு, கிளம்புண்ணா. வீட்டில் தேடுவாங்கண்ணா. ஐயோ, உன்னெல்லாம் ஏற்றின்னு போலீஸ்கிட்ட மாட சொல்கிறியா? கிளம்பு. அண்ணா நில்லுங்கண்ணா. என்ன ஏட்டு வீட்டில் என்ன சமையல்? எங்கம்மா ஓடுற? ஏமா அவளை விடுங்க சார், அவள் போட்டு சார். அதை விடுங்க. பாண்டியனில் முட்டை கலக்கி தரமாக இருக்கும், வாங்க சாப்பிட போகலாம்.
12B பஸ் வந்தால் சொல்கிறீங்களா? தேங்க்ஸ்ண்ணா. ஏம்மா எழுந்துமா. பாஸு அந்த 2016 ஃபைல் இருக்கான்னு கேட்டார், போய் எடுத்துகிட்டு வா. 2016 ஃபைலா? ஏய் இன்னைக்கு நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்டி. ஏய் எனக்கும் தாடி. ஏய் யாராச்சும் பத்மினியை பார்த்தீங்களா? ஏய் பத்மினி, ஏன் அழுதுனே வர? ஏய் மேடம், என்ன சொல்லுறீங்க? ஏய் ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஆல் ரைட்? இந்த பாஸு என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார். ஆனால் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். இந்த பாஸ் இப்படி தான் மோசமானவன். நீங்கள் என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிருங்க. இது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா மட்டும் நிற்காது. என்னால் நிம்மதியாக கேபில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது. ஏன் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியாது. அச்சோ பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஏய் என்ன பண்ணுற? அண்ணா அந்த பொண்ணு ஏய் போ போ போ. உணர்வுகளுக்கும் உண்மைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஏன் எங்களை ஒதுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. நாங்கள் ஆசைப்பட்டு அது மாற போகிறதும் இல்லை, அதுக்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை. ஐயா அந்த வளசராக்கிற எல்லாத்துல பெட்ரோல் போட்டு வச்சிங்கய்யா. அவங்க ஐயா ஆமாம் ஐயா இந்த ஒரு நிமிஷம் ஐயா திருப்பி கூப்பிட்றேங்கய்யா. நில்லு, எங்கே போகிற? சார் பார்மசிக்கு போகணும் சார், மாத்திரை இப்போ நம்ம சொல்கிற சரியில்லையே. என்னது இது? சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷனு? 1000 ரூபா தான் இருக்கு. சரி சரி, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பு 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 கிளம்பு. சார் 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 என்ன தைரியம்? கையை பிடிக்கிற, கையெடு. என்ன கிளம்பு, இல்லை ஏதாவது போலீஸ் கேஸில் பிடிச்சி உள்ளே போடவா? அவள் தான் அவள் தான் மரியாதை. கிளம்பு கிளம்பு, அவள் தான்மா கிளம்பு சொல்லிட்டல. அம்மாவுக்கு கிளம்பு 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 கிளம்பு, அவள் தான் நிற்காத. கிளம்பு கிளம்பு. சார் போறியா இல்லை ரவுடிஸும் இல்லை போகிறவங்க கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு கேஸ் போடவா? அவள் தான் கிளம்புமா. சார் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும் சார், அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும் சார். சார் சார் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும் சார். மேடம் அழாதீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. தாங்க டக்குன்னு ஏம்மா அழுவுற? என்னமாச்சு? இவன் மட்டும் என்ன ஒழுங்கா? இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ப்ராஜெக்ட் முடிக்க மாட்டியா? கொஞ்சம் கேபினுக்கு வா. நில்லு. பகுத்தறிவு முற்போக்குத்தனம் பேச தெரியுதுல, இதுல என்னது நேற்று சப்போர்ட் ஃபெமினிசமா? இப்போ எங்கடா போச்சு உங்க பகுத்தறிவு முற்போக்குத்தனம்லாம்? இதோ பார், அவங்களுக்கு இருக்கட்டும் அதே உணர்வு, உறுப்பு, உரிமை தான். இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் தெரியுது. உண்மையிலே கிரேட் டிரான்ஸ்ஜெண்டர் உண்மையிலே கிரேட் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பேக் அப் வெல்டன். ஹே செம்ம ஆக்டிங்க, சீரியஸ்லி சூப்பர். தேங்க்யூ. நல்லா நடிச்சிங்க. தேங்க்யூ. உங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி படம் நடித்தா தான் தெரியுது. கஷ்டம் தான் இல்லை? ஹலோ சார்
மார்னிங் சார். சார் அமௌண்ட் செக் போட்டாச்சே, நாளைக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் வந்துடும். சரிங்க சார் வச்சிட்றேன். யார் இவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு? ஓ இவரா சார்? வணக்கம் சார். சார் செக் போட்டாச்சு சார், உங்களுக்கும் பேமெண்ட் வந்திருக்குமே சார் உங்களுக்கு. ஆமாம் பேமெண்ட் ரெடிட்டாக இருக்கும், பார்த்து. ஓகே சார், பை. அண்ணா பேமெண்ட்டே வரலண்ணா. கொஞ்சம் இப்படி ஓரம் வாங்கலேன். சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? அது எப்படிம்மா சொல்கிறது? அண்ணா சொல்லுங்கண்ணா. ப்ரொடியூசரு கெஸ்ட் ஹவுஸில் பேமெண்ட் தரேன்னு சொன்னாருமா. ஹே நில்லு. நீ எல்லாம் எங்களுக்கு சரிசமமாக உட்காந்து சாப்பிட போறியா? மரியாதையே வெளில போ.